ரெட்ரோமினியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். நான் கலைப்பிரியா பழனி. இது உங்க சினிமா சயின்டிஸ்ட் நிகழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் சொல்ல போறேன். சொல்லுங்க ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2க்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு? இப்போ அவர் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கைதி 2க்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டயும் கமல்ஹாசன் அவர்கள்கிட்டயும் ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்ல சொன்னார் இல்லையா, நான் பண்ணல அந்த படத்தை, வேற டைரக்டர் எங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த ஸ்டோரியை கொண்டு போயிட்டு பவன் கல்யாண் கிட்டையும் பிரபாஸ் அவர்கள்கிட்டயும் சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்க இந்த படத்தை. இப்போ தெலுங்குல டெபியூ படமா இந்த படத்தை எடுக்க போறாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன், ஜனநாயகம் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அடுத்து ஹீரோவா நடிக்க போறான்னு சொன்னாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க. நடுவில் நம்ம கூட சொல்லியிருந்தோம், இந்த ஜெயிலர் படத்துல மருமகளா வந்திருந்தாங்க, அவங்க மிராவா அவங்க பேர், அவங்க கூட இருக்காங்க. அப்படி நான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்தி ஆக்ட்ரஸ் வைக்கம் கபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்லயும் வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. தியாகராஜா குமாரராஜா சார் அந்த சென்னையை பேஸ் பண்ண ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வெப் சீரிஸ்ல அவங்க ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா நடிக்க போறாங்கன்ற டாக்ஸ் இருக்கு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஒருத்தர் பார்ப்போம். கூடுதலான அப்டேட் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் பயங்கர பிரம்மாண்டமா சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷன்ல அல்லு அர்ஜுனோடைய நடிப்புல ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல வேற லெவல்ல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத வகையில இப்படி அவதார் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை முடிச்சு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அஃபீஷியலான ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போறாருன்றது சொல்றாங்க. அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி மிரண்டு நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த ப்ரோமோவை அட்லீஸ்ட் சார் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்றதையும் சொல்றாங்க. பாப்போம் எப்படி இருக்க போகுது. கண்டிப்பா ப்ரோ. சூர்யா சார் என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு, சூர்யா 46 போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க. பொங்கல் ரேஸ்க்கு இந்த படம் வரப்போகுது. கருப்பு, ஆர்ஜே பாலாஜி அவர்களோட டைரக்ஷன்ல. இந்த பொங்கலுக்கு ட்ரீட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். 21 பராசக்தி ரிலீஸ் ஆகுது. 26 கருப்பு ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்து தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு பொங்கல் ரீசெண்டா நமக்கு கிடைக்கவே இல்லை. பயங்கர செலிப்ரேஷனா இருக்க போகுதுன்றது இதுலயே தெரியும். ஆமா ப்ரோ, தீபாவளி கூட நம்ம பேசியிருந்தாங்க எல்லாருமே. பெரிய ஹீரோஸோட படம் இல்லாம ஃபர்ஸ்ட் வர தீபாவளி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. அந்த வகையில பார்த்தா பொங்கல் பயங்கர ட்ரீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு. கண்டிப்பா. வித்யாசாகர் சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட் ப்ரோ. இப்போ வரைக்கும் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஹீரோ வர போறாரு. வித்யாசாகர் சாரோட பையன் ஹர்ஷவர்தன், அவர் ஹீரோவா நடிக்க போறாரு. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது யாரும் பார்த்தீங்கன்னா லிங்குசாமி சார். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி லிங்குசாமி சார் சொல்லியிருந்தாரு, பையா 2 நான் பண்ண போறேன், பட் கார்த்தியும் தமன்னாவும் கிடையாது, இது வேற ஒரு புது டீம் வச்சு பண்ண போறேன். அந்த பையா 2 அப்படின்ற படத்துலதான் ஹர்ஷவர்தன் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்தோடைய ஹீரோயினா ருக்மணி வசந்த் நடிக்கிறாங்க. ரீசெண்டா தொடர்ந்து நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்துக்கும் அவங்க ஒரு பெரிய ஹிட் படமா இதை மாத்த போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாப்போம். கண்டிப்பா ப்ரோ. அடுத்ததா சியான் 63 அப்டேட்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, சியான் அவர்கள் எவ்வளோ படம் பண்ணாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த படங்கள் எல்லாம் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கவே இல்லை. சியான் ஃபேனா எனக்கும் அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்னடா அது இவ்வளோ எஃபர்ட் போடுறாரே ஒரு படத்துக்காக, அது ரீச் ஆகவே இல்லையே. அவர் எஃபர்ட், அவர் கேரக்டருக்கு கொடுக்குற எஃபர்ட்டை தாண்டி அந்த படமாவும் ரீச் ஆகலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்துட்டே இருந்தது இல்லையா. இப்போ போடி கே ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், டெபியூ டைரக்டரோட படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டைரக்டர் சாமுராய் படத்துக்கு அப்புறமா ஒரு டெபியூ டைரக்டர் கூட சியான் இப்பதான் வர்க் பண்றாரு. ஆமா, அதுவும் இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஒர்க் பண்ணது இல்ல. 3 ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு. அந்த 3 ஷார்ட் பிலிம்ல 2 அவார்ட் வின்னிங் ஷார்ட் பிலிம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சியான் அவர்களுக்கு தான் இந்த தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல. இந்த டைரக்டரை பத்தி என்ன சொல்றாங்க, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சாந்தி டாக்கீஸ், அவங்க 3BHK போன்ற படங்கள்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவரு ப்ரொடியூசர் தான் இவரை பார்த்திருக்காரு. ஓகே, இவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சியான் சார் கிட்ட கதை சொல்ல அனுப்பியிருக்காங்க. எப்பயும் அவார்ட் வின்னிங் ஷார்ட் பிலிம்ஸ் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவார்ட் வின்னிங் படமா தான் ஒரு கதையா சொல்லுவாங்க. ஆனா இவரு போடி என்ன பண்ணியிருக்காரு, முழுக்க ஒரு கமர்ஷியல் கதையை சொல்லியிருக்காரு. அது சியானுக்கு ரொம்ப பிடிச்சி போய் டெஃபினட்டா இது பண்ணலாம். கிட்டத்தட்ட எப்படி சொல்றாங்கன்னா,
மலையாளத்துல மார்க்கோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அந்த ஸ்டைல்ல இந்த படம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேற லெவல் மாஸ் அண்ட் கமர்ஷியலா பார்க்கலாம் கண்டிப்பா ப்ரோ. அண்ட் கூடுதலா ஜெயிலர் 2 உடைய அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். கோவால பயங்கர விறுவிறுப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துல என்டிஆர் நடிக்கிறாரு, பாலகிருஷ்ணா நடிக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்ப என்ன சொல்றாங்க, பாலையா இந்த படத்துல நடிக்கல, அவர் இந்த படத்துல இருந்து வெளியேறாரு. ஏன், என்னாச்சு? அதுக்கு ரீசன் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபுல் டைம் மாஸ் தான் ப்ரோ அவர் எதிர்பார்ப்பாரு. சின்ன ஸ்கோப்ல அவர் பண்ண மாட்டாரு. அவர் இதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்குள்ள வராருன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் அதெல்லாம் அக்செப்ட் பண்ற ஆள் இல்ல, அவர் தனியாவே ஒரு மாசு. ஆனால் அவர் ரஜினி அவர்கள் எதுக்கு நானே பண்ணிடுறேன்ப்பா இறங்கி அப்படின்னு அப்படி இல்ல. இப்போ வேற ஒரு ஹீரோவோட அவர் வரும்போது அந்த ஹீரோ இவர் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்ல, அவர் தான் மெயின் ஹீரோவா இருப்பாரு. அப்படி ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நம்ம போக வேணான்றதை யோசிச்சிருக்காரு போல. அதனால அவர் அதை பண்ண வேணாம்னு யோசிச்சு அவர் அந்த படத்துல இருந்து வெளியேறாரு. அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஃபகத் ஃபாசில் இப்ப இறங்கி இருக்காராம். அந்த கேரக்டர்ல ஃபகத் ஃபாசில் நடிக்க போறாரு. அந்த போர்ஷன்ஸ் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல ஷூட் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ ஜெயிலர்ல இருந்து பாலையா அவர்கள் விலகிட்டாரு, ஃபஹத் ஃபாசில் உள்ள வராருன்னு சொன்னீங்க. இதுல என்னென்ன கேஸ்ட் இருக்காங்கன்னு நம்ம ஒரு இன்ஃபோவா சொல்லிடுவோம். ரஜினிகாந்த் அவர்கள், அவர் தான் மேஜர். அப்புறம் வந்து எஸ்ஜி சூர்யா சார் இருக்காங்க, சூரஜ் இருக்காரு, ஆமா, சிவராஜ்குமார் சார் இருக்காரு, ஃபஹத் ஃபாசில் இருக்காரு, வித்யா பாலன் இருக்காங்க, பிளஸ் வந்து பிரியங்கா மோகன் இருக்காங்க. இதுல ஏன் நான் ஒரு பேரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, சந்தானம் அவர்கள் இருக்காரு இந்த படத்துல. ஏன் அவர் பேரை நான் கடைசியா சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி சந்தானம் அவர்கள் வந்து காமெடியனா விட்டுட்டு ஹீரோவா நடிக்க போயிட்டாரு. பல படங்கள் ஹீரோவா நடிச்சாலும் அதுல காமெடியும் சேர்த்துதான் நடிப்பாரு. ஆனா இனிமே வந்து காமெடியனாவும் சப்போர்ட்டிங் ரோல்லையும் நடிக்க போறேன் அப்படின்றத ஒரு அப்டேட்டை வந்து சந்தானம் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அப்படி பார்த்தோம்னா இதுதான் அவர் வந்து அகைன் ரீஎன்ட்ரி கொடுக்குற ஃபர்ஸ்ட் படம், காமெடியனாவும் சப்போர்ட்டிங் ரோலாவும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சந்தானமோட காமெடி எப்படி பின்னாடி ரொம்ப ஒர்க் ஆச்சோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல மெயின் வில்லனா மிதுன் சக்கரவர்த்தி இருக்காரு. அவங்க மகளா தான் வித்யா பாலன் நடிக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்றாங்க. அவங்க கேரக்டர்ல இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம இதை ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுல வந்து மிதுன் வந்து ஃபர்ஸ்ட் இறந்துருவாரு. அதுக்கு பழி வாங்குற வகையில மெயின் வில்லியாவே வந்து வித்யா பாலன் தான் இறங்குறாங்க. எப்படி படையப்பாலோ ஒரு நீலாம்பரியோ, அப்படி ஜெயிலர் 2ல வித்யா பாலனுடைய கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓ சூப்பர் ப்ரோ. நீங்க சொல்லும் போது எனக்கு இது ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த விஜய் அவர்கள் படத்துல எப்படி வரலட்சுமி சரத்குமார் என்ட்ரி கொடுத்தாங்களோ அவங்க அப்பாவுக்காக, லைக் அந்த மாதிரி ஒரு டிராவல் தான். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அப்படி ஒரு மாசான ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து வித்யா பாலனுக்கு இருக்குன்றத சொல்றாங்க. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கட் பண்ணீங்கன்னா வந்து ஜனநாயகன் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வர போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வரப்போகுதுன்றத சொல்றாங்க. அந்த அப்டேட் வந்து 2-3 நாள் அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த கரூர் ஸ்டாம்பைடுக்கு அப்புறமா விஜய் ஃபேன்ஸ் மிகப்பெரிய வருத்தத்துல இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு. இந்த சாங்குக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த சாங்குக்கு அப்புறமா வந்து இந்த டிவிக்கியோட ஒர்க்ஸே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். விஜய் அவர்களே பாடி இருக்காரு. அந்த சாங்ல எல்லாரும் இருக்காங்க. பூஜா ஆக்டே இருக்காங்க, மமிதா இருக்காங்க. பல விஷயங்கள் இருக்கு. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ட்ரீட்டா, முக்கியமா அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கா மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு பெரிய கருத்தும் கட்சிக்கான ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜும் அதுக்குள்ள இருக்குன்ற டாக்கும் இருக்கு. இப்படி உங்களுக்கு தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க, மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.